ஸோ 2 விதமான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மோல்டில் பண்ணது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப பாரம்பரியமான நம்ம மறந்து போன பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, மறுபடியும் 1 கப்பு இனிப்புக்கு வெல்லம். இப்போ அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இதை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை தண்ணியாக நல்லா வடித்தாச்சு. இதை நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளை துணியில் நீங்கள் போட்டு அதை ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக வறுபடும். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈரம் சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த காட்டன் துணி நல்லா ஈரத்தை உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக போய் வறுக்கலாம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அரிசிலையும் பருப்புலையும் இருக்க இந்த ஈரப்பதம் நம்ம போகிற வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். ஸோ இப்போ அதை நல்லா வறுபட்டுருச்சு. ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆற வச்சுட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க, அது ஒத்து வராது. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம், அது கூட 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். இதை நம்ம காய்ச்சறதுக்கு 2.25 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை போட்டு அதில் காய்ச்சணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு துருவின தேங்காவை ஆட் பண்ணுறோம். ரெண்டு முழுசாக ஊற்றியாச்சு. இப்போ இது 3/4 கப்பு. 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெல்லம் கிடைச்சதுன்னா வெல்லத்தையும் போட்டுக்கலாம். கால் கப்பு துருவின தேங்காய். எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை உப்பு போடணும். இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் இல்லை வந்து பிளெண்டர் மோடில் பண்ணுங்கள். விட்டு விட்டு பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா மாவாயிடும். நம்ம அரிசியை தான் பார்க்கணும், அரிசி எப்படி அரைச்சிருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரவை மாதிரியே அரைச்சிருக்கு. இந்த பருப்பு 1-2 இருக்கும், அது பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இது நல்லா சூடாகிடுச்சு. கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா கட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ போட்டுறது பெஸ்ட்டு.
1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய், இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும் போது ஒரு கெட்டி பதம் வரும். கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம மோல்டுலையோ இல்லை கையிலையோ மோதவும் பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டோ ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்தால் நம்ம நிறுத்திடலாம். ஸோ இது நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி சைடில் இப்படி பரவி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆறிடும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம பாரம்பரியமான முறைப்படி உருண்டை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால கையில் ஒட்டாமல் வருது. ஸோ நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கிராக் இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் அப்படியே ஈவனாக இருக்கணும். நம்ம அழகாக ட்ரெடிஷ்னல் முறைப்படி உருண்டை பிடிச்சாச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் இருக்கணும். அதாவது 15 நிமிஷம் நம்ம இதை ஸ்டீம் பண்ணணும். நம்ம அதை மூடி 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த ட்ரெடிஷ்னல் மோல்டில் நம்ம இப்போ அந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த மாதிரி உள்ளே நீங்கள் நெய்யை தடவிக்கலாம். லைட்டாக, ரொம்ப தடவணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு டேஸ்டியும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே உங்களுக்கு உடையாமல் இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் மோதகம் வந்துருச்சு. பர்ஃபெக்டான ஷேப்பில் உங்களுக்கு மோதகம் தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு 1/4 மணி நேரம் வெந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் விட்டுடலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து ஆற வச்சு ஸோ மோல்டில் பண்ண மோதகத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ உருண்டை கொழுக்கட்டை உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சாஃப்டாக கரெக்டான கூட சூப்பரான ஒரு கொழுக்கட்டை பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது கூட வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகில். அடுத்தது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் விட்டுறலாம்.